அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கும் பொழுது இந்த வேர்டு வந்து கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸ்டாக்கியான் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். மெட்ரி அப்படிங்கும் பொழுது மெஷர், எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறது. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கும், அதாவது ப்ராடக்டாக வெளியே வரும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காக ஸ்டாக்கியோமெட்ரி யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஸ்டாக்கியோமெட்ரி டீல்ஸ் வித் த கால்குலேஷன் ஆஃப் மேசஸ். கால்குலேஷன்னா கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ பார்ட்ஸ், அதாவது எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனு இவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜனையும் சேர்த்தா எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். சம்டைம்ஸ் வால்யூம் கூட இருக்கும். ஸ்டாக்கியோமெட்ரி டீல்ஸ் வித் த கால்குலேஷன் ஆஃப் மாசஸ், சம்டைம்ஸ் வால்யூம் ஆல்சோ ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் தி ப்ராடக்ட்ஸ் இன்வால்வ் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது CH4 மீத்தேன் அண்ட் டைஆக்சிஜன் 2O2 இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடும் 2H2O இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன இதுலேருந்து அரைவ் பண்ண முடியும்னா, பேசிக்காக இதோட நீடு இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இப்போ வாட்டர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் மீத்தனை எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சாகணும். எக்ஸாம்பிள், ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை இப்போ சப்போஸ் ஒரு பிளாஸ்டிக் தேவைப்படுது, பிளாஸ்டிக் மிக்சர் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் மிக்சர் தேவைப்படுதுன்னா 2 எலமெண்ட்டை இந்த அளவுக்கு கம்பைன் பண்ணால் இவ்வளோ பிளாஸ்டிக் மிக்சர் எனக்கு வெளியே வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும். ஸோ வந்து அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம முன்னாடியே போட்டு அதுக்கேற்றாப்புல மிக்ஸ் பண்ணால் அதுக்கேற்றாப்புல அவுட்புட், அதாவது ப்ராடக்ட்ஸ் வெளியே வரும். அதுக்காக வேண்டி தான் ஸ்டாக்கியோமெட்ரி மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மீத்தேன் அண்ட் டைஆக்சிஜன் ஆர் கால்ட் ரியாக்டன்ஸ், மீத்தேன் அண்ட் டைஆக்சிஜன் ஆர் கால்ட் ரியாக்டன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் கால்ட் ப்ராடக்ட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் கால்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ எல்லாமே கேஸஸ், அதனால் ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சாலிடாக இருந்தால் எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், லிக்விடாக இருந்தால் எல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதான் இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ கால்குலேஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது எவ்வளோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதாவது பார்ட்ஸுங்கும் பொழுது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாக்ஷன்லேருந்து என்ன அரைவ் பண்ண முடியும், ஒரு இதுக்கு வர முடியும் அப்படின்னா, 1 mole of CH4 reacts with 2 moles of oxygen. 2 moles of oxygen to give 1 mole of carbon dioxide and 2 moles of H2O. 2 moles of H2O. அதே நேரத்தில் இந்த ரியாக்ஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும், 1 mole of CH4, 1 molecule, அதாவது நீங்கள் மாலிகுலையும் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். மோலுங்கிறது நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். மோல்ஸ் இஸ் இந்த நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ். என்டைட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ். இவ்வளவு ஆட்டம்ஸ் இவ்வளவு மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மோல்ஸ். மாலிகுல் அப்படிங்கும் பொழுது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி ஒரு பாண்டிங்கில் வரும்பொழுது அது மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 molecule of CH4 reacts with 2 molecules of oxygen to give 1 molecule of carbon dioxide and 2 molecules of H2O. அதே ரியாக்ஷனுக்கு இன்னொரு என்ன சொல்லலாம், 22.7 liters of CH4 reacts with 45.4 liter. அதாவது CH4 அப்படிங்கும் பொழுது 22.7, 2O2 அப்படின்னு வருது. ஸோ 45.4 liters of oxygen. ஓகே, 22.7க்கு அப்படியே டபுள் 45.4 to give 22.7 liters of carbon dioxide and 45.4 liters of H2O. 2H2Oங்கும் பொழுது 45.4 liters of H2O. கிராம்ஸில் சொன்ன எப்படி வரும், 16 grams of CH4 reacts with 2 into 32 grams of O2 to give 44 grams of carbon dioxide and 2 into 18 grams of H2O அப்படின்னு சொல்லி கிராம்ஸில் சொல்லும்போது சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது கால்குலேஷன்ஸில் இது பண்ணும் பொழுது. ஸோ மாசஸ் அப்படிங்கிறது கிராமில் இருக்கும், எல்லாமே கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும் கால்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மோல்ஸ்னால் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ்,
ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ்ன்றது எவ்வளோ நம்பர் வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லி கால்குலேஷன்ஸில் வரும். அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் கால்குலேஷன் வரும். மாஸ் பை வால்யூம் வந்து டென்சிட்டின்னு அர்த்தம். ஸோ இந்த மாஸ் கிராம்ஸையும் மோல்ஸ் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸையும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸையும் இன்டர் கன்வர்ஷன் பண்ணுறதுலையும் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுலையும் அதே நேரத்தில் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்றாப்புல ரியாக்டன்ஸை மிக்சர் பண்ணுறதுக்கும் ஸ்டாய்கியோமெட்ரி யூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி பேஸ் பண்ணி நிறையா கால்குலேஷன்ஸ் வரும். அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.